ஸோ இவ்வளோ நாளுமே என்னை இந்த சேனலில் நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் முன்னால் ஒரு வீடியோ எடிட்டராக நான் பேச போகிறேன். ஸோ ரீசெண்டாக என்னுடைய கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு பிக்சரை சென்ட் பண்ணி ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வீடியோ செய்யணுமென்று கேட்டிருந்தார். அதாவது அந்த பிக்சரில் இருக்கிற பர்சனே பேசுகிற மாதிரி. ஸோ இதுக்காக கிளைண்ட் வந்து எனக்கு ஆல்ரெடியே ஒரு ஸ்கிரிப்டை சென்ட் பண்ணி இருந்தார். அண்ட் இந்த வீடியோட லென்த்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 செகண்ட்ஸ் வரைக்கும் வரும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நானும் கிளைண்ட்டும் சேர்ந்து அக்ரி பண்ண தொகை வந்து 6000 ரூபாய், அதாவது $65. ஸோ கிளைண்ட்டுமே ஆர்டரை இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இந்த வீடியோவை நாம் செய்ய போகிறோம். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் செய்ய போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை பார்த்த உடனே புரிஞ்சிருக்கும், இதை நம்மளாலே ஏஐயை யூஸ் பண்ணி மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பர்சனே பேசுகிற மாதிரி வைக்கிறதுக்கு நிறைய வெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்குது. உதாரணத்துக்கு ஹேஜன்ங்கிற வெப்சைட்டை சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அந்த வெப்சைட்டில் ஆல்ரெடியே இன்பில்ட்டாக கொடுத்துருக்கிற அவதாருக்கு எல்லாம் தான் அந்த வெப்சைட் நல்ல பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதாவது பார்க்குறதுக்கு உண்மையிலே ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரியே இருக்கும். இப்படி நாம் ஒரு ஃபோட்டோவை மெனுவலாக கொடுத்து அதை வந்து பேச வச்சா அது அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. அண்ட் இது போக இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா, மந்த்துக்கு நம்ம $30 இதுக்கு பே பண்ணணும். ஸோ என்கிட்ட இதுக்குரிய சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வேல்யூவே $65 தான். ஸோ $30 இதுக்குண்டு நம்மளால் பே பண்ணவும் முடியாது. ஸோ இதற்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேணும். பட் அதற்கு முதல்ல இவர் அனுப்பிக்கிற இந்த பர்சன்ட பேக்ரவுண்டு ஒரு க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்ற வேணும். அப்போ தான் நம்ம விரும்பின மாதிரி ஒரு பேக்ரவுண்டை இந்த பர்சனுக்கு பின்னால் கொடுக்க முடியும். ஸோ இதை செய்கிற மெத்தட் ஈஸி தான். ஸோ இந்த பர்சனை நான் கேன்வாவில் அப்லோட் பண்ணிவிட்டு இன்பில்டாகவே இல்லை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக இவருடைய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு அவங்க கொடுத்திருக்கிற கலர் பேலட் ஆப்ஷனில் க்ரீன் கலரை சூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு க்ரீன் ஸ்க்ரீனை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு பர்சன் ரெடி ஆகிட்டாரு. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் இந்த பர்சனே பேசுகிற மாதிரி நம்ம செய்ய வேணும். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஹேஜனை யூஸ் பண்ணி சரி வராது. இதுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து கூகுள் VO3 யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமென்று எனக்கு தெரியல, கூகுள் ஃப்ளோ என்று சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இது கூகுளாலேயே ஆஃபர் பண்ணுற ஏஐ வீடியோ செய்கிறதுக்கான வெப்சைட். இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது பெஸ்ட்டான சினிமேட்டிக் லெவல் சீன்ஸை உங்களுக்கு தரும், ஏஐ மூலமாக ஜென்ரேட் பண்ணது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏஐ ஆண்டை கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு இமெயிலுக்குமே 100 இல்லைன்னா 120 இல்லைன்னா 150 கிரெடிட்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வெறும் 20 கிரெடிட்ஸ் மட்டும்தான் போகும். பட் இதில் நீங்கள் 8 செகண்டுக்குரிய ஒரு வீடியோ மட்டும்தான் ஒரு டைமில் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட ஒரு 7-8 இமெயில்ஸ் இருக்குது. ஸோ இதன் மூலமாக நான் ஈஸியாகவே இதை ஜென்ரேட் பண்ணிட முடியும். பட் என்கிட்ட ஆல்ரெடியே 1000 கிரெடிட்டுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்கிறதால இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணேன். ஸோ இதில் இருக்கிற ப்ராசஸுமே சிம்பிள் தான். நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் பிக்சரை அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மேக் தெம் சே என்று சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் கொடுத்தீங்கன்னா சரி. பட் கொடுக்குறப்போ கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 8 செகண்ட் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணணுங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்ம இதை ஜென்ரேட் பண்ணி எடுக்க வேணும். அதோட நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டையுமே கவனமாக பார்க்க வேணும். ஏன்னா மேக் தம் சே என்று சொல்கிறப்போ அவரை பேச வைக்கும். ஆனால் ஒவ்வொரு அடுத்தடுத்த வீடியோக்குமே குரல் வந்து சமனாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் ஆட் பண்ண வேணும். அவர் சொல்கிற வாய்ஸுமே மாறாமல் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே நான் கொடுத்த ப்ராம்ப்டை பார்த்தீங்கன்னா மேக் திஸ் கை சே என்று சொல்கிறப்போ அவரை பேச வைக்கும். பட் அதே நேரம் ப்ராக்கெட்டில் மேக் ஷுவர் யூ யூஸ் த சேம் வாய்ஸ் ஆஃப் த லாஸ்ட் வீடியோ ஜென்ரேஷன் பை ஸ்டாண்டிங். பை ஸ்டாண்டிங்னா அவர் நிற்க வச்சு பேசு, அல்லது சம்டைம்ஸ் அது இருக்க வைக்கும் பேசி முடிகிற டைமில். ஸோ அந்த ப்ராம்ப்டை ஓரளவு கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலமாக அந்த சேம் வாய்ஸ்லேயே அவருடைய ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குரிய வசனத்தையும் இவர் பேசுகிற மாதிரி ஜென்ரேட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது இவ்வளவு தான் இதில் இருக்கிற கஷ்டமான டாஸ்க். The game of golf teaches us about integrity. ஸோ இப்போது இது இவ்வளோத்தையும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு பேக்ரவுண்டையும் இவருக்கு பின்னால் போட்டுட்டு, ஸோ இந்த வீடியோ கோல்ஃப் சம்மந்தமாக இருக்கிறதால ஒரு கோல்ஃப் ரிலேட்டடான ஒரு பேக்ரவுண்டை போட்டுட்டு அதோட ஒரு சில டெக்ஸ்ட் அனிமேஷன் அதோட ஒரு சில ஸ்டாக் ஃபுட்டேஜஸையும் கலந்து விட்டால் இந்த வீடியோ இப்போ ரெடி ஆகிட்டுது. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவை நான் இப்படியோ செஞ்சு முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோவையும் நான் கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ணேன். அவருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு ஒரு நல்ல ரிவ்யூவுமே கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்குரிய முக்கியமான ரீசன் ஏஐ. ஸோ இந்த ஏஐ வந்ததால் நம்முடைய வேலையெல்லாம் போயிடுமான்னு எனக்கு சில பேர் இமெயில் பண்ணியும் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஏஐ எல்லாம் இருக்கிறதால எவ்வளவு சிம்பிளாக நம்மளால் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுதுண்டு. நான் உங்களோட ஒரு வீடியோ மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இதை மாதிரி நான் நிறைய வீடியோ செஞ்சுருக்கேன். இதை மாதிரி
மாதிரி எனக்கு ரீசெண்டாக வந்து இன்னொரு ஆர்டரில் கிளைண்ட் வந்து இந்த காரில் எல்லாம் இருக்கிற பூச்சிகளுக்கெல்லாம் அடிக்கிற ஒரு ஸ்ப்ரேடு பிக்சரை மட்டும்தான் சென்ட் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த பிக்சரை வச்சு ஒரு என்டையர் வீடியோவுமே செஞ்சு முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்குமே கிளைண்ட் வந்து எனக்கு கிட்டத்தட்ட $85 பே பண்ணார். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட சொல்ல வர ஒரே விஷயம் இந்த ஏஐ பற்றி தான். ஸோ இந்த ஏஐயை யூஸ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஏஐயை யூஸ் பண்ணுறவங்க தான் ஏஐயை யூஸ் பண்ணாதவங்களோட வேலையை ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. பட் ஏஐ வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து இல்லாமல் செய்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதை யூஸ் பண்ணுறவங்க மூலமாக தான் உங்களுடைய ஒர்க் இல்லாமல் போகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வீடியோஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம், நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணலை, எந்த ஒரு 3D எஃபெக்ட்ஸும் யூஸ் பண்ணலை. ஈஸியாக ஏஐயை வச்சு நம்ம இந்த ப்ராடக்ட் வீடியோவை செஞ்சு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக $85க்கு நான் 2 வீடியோ இதுக்காக செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோவை யார் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், பயப்படாமல் 2026 நீங்கள் ஏஐ பற்றி கற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இதன் மூலமாக மணி மேக் பண்ணுறதுக்காக ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சொல்லப்போனால் இந்த ஏஐ எல்லாம் இப்போ தான் வளர்ந்து வருகுது. ஸோ அப்கமிங் இயர்ஸில் இதனுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அப்கமிங் இயர்ஸில் நிறைய உழைக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்கே தவிர இந்த ஃப்ரீலான்சிங் ஃபீல்டில் இருந்து நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. இதை நான் மட்டும் சொல்லலை, நீங்கள் ஸ்டட்ஸில் கூட பார்க்கலாம். 2026 இருந்து 2031 வரைக்குமே ஃப்ரீலான்சிங் ஃபீல்டு வந்து வளர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு இந்த ஃப்ரீலான்சிங்க்கு வாங்க, அல்லது கற்றுக்கிட்டு இருக்கும் போதே கூட நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஓப்பன் பண்ணலாம். பட் ஸ்கில் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸ்கில் இல்லாமலுக்கு ஃப்ரீலான்சிங் திறக்கிறது கண்டிப்பாக வேஸ்ட்டு. அது என்ன ஸ்கில்லாக கூட இருக்கலாம், ஒரு வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், இல்லை ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்லை வெப் டெவலப்மெண்ட் ஆகட்டும், whatever it is you can make money from freelancing. அண்ட் நானுமே ஒரு ஃபுல் டைம் ஃப்ரீலான்சராக தான் இருக்கிறேன். அண்ட் கிட்டத்தட்ட 1000 ப்ராஜெக்ட்ஸுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். 4 வருஷமாக ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் இந்த சேனலை ஓப்பன் பண்ண முக்கிய காரணமே என்னுடைய லைஃப்பை நான் எப்படி கொண்டு போகிறேன், இந்த ஃப்ரீலான்சிங்கில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் எப்படி இதில் சர்வை பண்ணுறதுங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த சேனலில் இருந்து கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட நீங்கள் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாங்கிற டிப்ஸையுமே கண்டிப்பாக ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குமே நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் questions இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஹிட் த thumbs up. அண்ட் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும் அல்லது இது பற்றி கற்றுக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா feel free to subscribe to this channel. So thank you so much for watching this video and I'll see you guys in the next one. The game of golf teaches us about integrity, about playing for something bigger than ourselves. Swing Forward lives this truth, using the game of golf to build strength, confidence, and community in any child who desires to learn the game of golf. Now, Boss Media is creating a direct funding pipeline from the heart of the golf community. Here's the powerful model. Visit media.boss1.tech/swing4wd and use the code SWENGF4WD for an exclusive discount on your annual Boss Media subscription. Boss Media will then rebate 100% of that discount, every dollar you save, directly to Swing Forward on your behalf. Plus, we'll donate an average of $100 for every subscription, initially and on each renewal. This means your decision to elevate your own game directly translates into equipment, instructors, and access for those who deserve a place on the fairway. This is our call to the golf community. Leverage your passion. Your subscription doesn't just get you premium content, it actively builds a more inclusive sport. You save, they give, and together we grow the game.